கேளுங்கம்மா கேளுங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு நல்ல நற்செய்தி. நம்ம ஊர்ல நடக்க போற பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நம்ம ஊர் திருவிழா குழு ஒரு போட்டியை அறிவிச்சிருக்காவ. அந்த போட்டியில யாரு வேணா கலந்துக்கலாம். ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் கலந்துக்கலாம். போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு முதல் 3 பரிசு கொடுக்கறாவ. பரிசு டபுள் டோர் பிரிட்ஜ், 2வது பரிசு வாஷிங் மிஷின், 3வது பரிசு கட்டிலு. போட்டியில கலந்துக்கிற எல்லாருக்கும் சிறப்பு ஆறுதல் பரிசு தராவ. கலந்துக்கிற ஆர்வம் இருக்கிற எல்லாரும் போட்டியில கலந்துக்கிறதுக்கு நம்ம ஊர் தலைவர்கிட்ட பிஆர் கொடுங்க. இல்லனா நம்ம ஊர் திருவிழா கமிட்டி கிட்டையும் பிஆர் கொடுக்கலாம். நம்மளால முடியாதுப்பா. கோமதிக்கா 2 திருவிழா நடக்கலக்கா, இப்படி வந்து உட்காந்துருக்கிய. ஐயோ சின்ன பொண்ணு, நம்மளால முடியலம்மா. மூச்சுலாம் வாங்குது சின்ன பொண்ணு. ஏக்கா வாக்கிங் போனோம்னு சொல்லி காலையில எழுப்பி 2 பேரையும் கூட்டிட்டு வந்துட்டு நீங்க பாட்டுக்கு யார் வீட்டு திண்ணையில உட்காந்துருக்கீங்களக்கா? கோமதிக்கா முத நாள் போகும்போது கஷ்டமா தான் இருக்கும் கோமதிக்கா. அப்புறம் தினமும் போகும்போது பழகிடும். எந்திரிக்கா போக உட்காந்தே இருக்காதிய. ஐயோ சின்ன பொண்ணு, நம்மளால முடியாத மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்ன பொண்ணு. கோமதிக்கா இத்தனை நாள் நடக்காம வீட்டுக்குள்ள ஆட்டுக்கள் மாதிரி உட்காந்துருந்தீங்க பத்தியலா, அதான் திடீர்னு நடந்தோன்னு மூச்சு வாங்கிட்டு ஒரு மாதிரி வருதுக்கா. தியானமும் நடந்தா சரியாயிரும் கோமதிக்கா, வாங்க போவோம்க்கா. ஐயா சின்ன பொண்ணு, உடம்பு குறைக்கிறதுக்கு நடந்தா உடம்பு குறைஞ்சதுன்னு நினைச்சேம்மா. இப்படி நடந்தா மூச்சு வாங்குதே, இதுக்கு நான் வீட்லயும் பேசாம உட்காந்துருப்பேன் சின்ன பொண்ணு. கோமதிக்கா உடம்ப குறைக்கணும் முடிவெடுத்து நடக்க ஆரம்பிச்சாச்சு. துணைக்கு 1க்கு 2 பேரை எங்களுக்கு கூட்டாச்சு. இப்ப வீட்லயே உட்காந்துருப்பேன்னு யோசிச்சா என்னக்கா அர்த்தம்? கோமதிக்கா எந்திரிக்கா, வா போவோம். ஐயோ லட்சுமி, என்னால முடியாதப்பா. என் வளர்ந்த மாடி இந்த அக்கா சொன்னா கேட்க மாட்டாவே, தூக்கி விடுந்தாக்காவே. நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நம்ம ஊர் திருவிழா கமிட்டி போட்டி நடத்த போறாவ. ஏ சின்ன பொண்ணு, பொங்கலுக்கு இதை போட்டி வைக்கிறாங்களாமா, வாங்க போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம். கோமதிக்கா மூச்சு வாங்குது நடக்க முடியும்னு சொன்னீங்களக்கா? அதெல்லாம் இப்ப ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் சரியா போச்சு. சீக்கிரம் வாங்க போய் என்னன்னு கேட்டு வருவோம். கலக்குருவி இந்த அக்காவை பத்தியா, நடக்க முடியல மூச்சு வாங்குதுன்னாவே இப்ப போட்டின்னு சொன்னா பறந்து பிடி உஷா மாதிரிலாம் ஓடுறாவே. ஆமா வளர்ந்த மாடு, வா சீக்கிரம் போவோம். இல்ல கோமதிக்கு ஓடுற வேகத்துல பிடிக்க முடியல. வா போவோம். கோமதிக்கா நில்லுங்கக்கா. பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நம்ம ஊர் திருவிழா கமிட்டி குழு ஒரு மாபெரும் போட்டியை நடத்த போகுது. ஏ லட்சுமி, என்ன போட்டியா? தெரியலையே கோமதிக்கா, வந்த நேரத்துல இருந்து இந்த ஆளு பில்டப்பு தான் கொடுக்காரு. என்ன விஷயம் சொல்ல மாட்டேக்காரே. ஏன் மாடு, இந்த ஆளை எங்கனையும் பார்த்த மாதிரிலாம் இருக்கு. அட அறிவு கட்ட கலக்குருவி, இந்த ஆள் நம்ம ஊரு தான். ராமலட்சுமி இருக்கால, அவ மாமனார் தான். அப்படியே சின்ன பொண்ணு, இவரை நான் ஒரு நாள் பார்த்தது இல்லையம்மா. இவரையும் ஆட்டோ ஓட்டுறாரோ, மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வராரு. ஆமா கோமதிக்கா, இவர் தான் ஆட்டோ ஓட்டுறாரு. நம்ம கோயில் சம்பந்தமா ஏதாவது வேணும்னா இந்த ஆட்டோல போய் வாங்கிட்டு வராவ. அப்புறம் இப்போ கோயில தான் இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாவ. அதான் தாத்தா பண்ணிட்டு இருக்கிறவ பத்துவங்க. ஓ அப்படியாம்மா சின்ன பொண்ணு, ரொம்ப நேரமா சொல்றேன் யாரும் சொல்ல மாட்டேக்காரம்மா. இருங்கக்கா கேட்டு பார்ப்போம். தாத்தா ரொம்ப நேரமா சொல்றீங்களே, ஏன் சொல்லாம நிக்கியே சொல்லுங்க. சொல்றேம்மா சொல்றேன். பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நம்ம ஊர் கமிட்டி ஒரு போட்டி நடத்த போகுது. முதல் பரிசு டபுள் டோர் பிரிட்ஜ், 2வது பரிசு வாஷிங் மிஷின், 3வது பரிசு கட்டில். கலந்துக்கிற எல்லா மக்களுக்கும் சிறப்பான பரிசு பொருட்கள். போட்டியில கலந்துக்கிறவங்க ஊர் தலைவர்கிட்ட இல்லனா நம்ம ஊர் கமிட்டி மெம்பர் கிட்ட பியார கொடுங்க. இப்போ என்ன போட்டி நடக்க போகுதுன்னா, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாபெரும் பொங்கல் குழம்பு திருவிழா. எனது குழம்பு திருவிழாவா? குழம்பு போட்டிமா, குழம்பு போட்டி. போட்டிகளை கலந்துக்கிற எல்லாரும் விதவிதமா குழம்பு வைக்கணும். யார் வைக்கிற குழம்பு டேஸ்டா இருக்கோ அதன் அடிப்படையில பரிசு பொருட்கள் வழங்கப்படும். போட்டியில கலந்துக்கிறவங்க எல்லாரும் மறக்காம பியார கொடுத்துங்கம்மா. மாபெரும் பொங்கல் குழம்பு போட்டி, வகை வகையான சிறப்பு மிகுந்த பரிசு பொருட்கள். ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர், பரிசு பொருட்களை அள்ளி செல்வீர். பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் பொங்கல் குழம்பு போட்டி. இதனால் ஊர் மக்களுக்கு அறிவிக்கப்படுவது என்னவென்றால், பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் அனைத்து போட்டிகளிலும் அனைவரும் பங்கு பெறுவீர். பொங்கல் பரிசு பொருட்களை வாங்கி செல்வீர். இவன் ஊர் திருவிழா கமிட்டி குழு. எனக்கு கோமதிக்கா குழம்பு போட்டி நடத்துறாவலாம், போய் கலந்துக்கிட்டு பரிசு பொருட்களை அள்ளுங்கக்கா. ஆமா சின்ன பொண்ணு, போன வருஷம் ஊருக்கு போயிட்டங்கிறதுனால பொங்கல் பண்டிகையில கலந்துக்க முடியல. இந்த வருஷம் தூள் கிளப்பணுமா? கோமதிக்கா உங்க குழம்பு தான் சூப்பரா இருக்குமே கோமதிக்கா, நல்ல வகையா குழம்பு வச்சு அசத்துங்க. அதான் யாரு வேணாலும் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காவல்ல, நானும் கலந்துக்கலாம்னு இருக்கேன். அப்படியாம லட்சுமி, ரொம்ப நல்லது. நம்ம எல்லாரும் கலந்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்குமா? கோமதிக்கா எனக்கு ஆசையதாக்கா இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாத லட்சுமி, நம்ம ஊர் ஆட்கள் தானே இருப்பாவே. நல்லா இருந்துச்சுன்னா பெரிய பரிசு பொருள்,
சுமாரா இருந்தா சின்ன பரிசு பொருள், எப்படியும் பரிசு பொருள் கிடைக்குதுலாமா? ஆமாம் கோமதி அக்கா, அப்போ கண்டிப்பாக போட்டியில் கலந்துக்கிடணும். ஏ கோமதிக்கா, நானும் போட்டியில கலந்துக்கிடலான்னு இருக்கேன்க்கா. எத்தனை வருஷம் சும்மா நின்னு வேடிக்கை பார்க்க, இந்த வருஷம் இறங்கி ஒரு கை பார்த்துடலான்னு இருக்கேன். சரிம்மா சின்ன பொண்ணு, அப்ப நான் மட்டும் ஏன் தனியா போனோம்? நம்ம 5 பேருமே கலந்துக்கலாமா? சூப்பர் கோமதிக்கா, அப்ப 5 பேருமே கலந்துக்கிடுவோம். அப்போ இருங்க கோமதிக்கா, நான் போய் ஊர் தலைவர்கிட்ட பேரை கொடுத்துட்டு வரேன். சின்ன பொண்ணு, உன் பேரை மட்டும் கொடுத்துட்டு வராதம்மா, 5 பேர் பேரையும் சொல்லு. சரி கோமதிக்கா, கண்டிப்பா சொல்லிடுறேன். என் மாடு பிற போட்டியை பத்தி ஒழுங்கா தெளிவா கேட்டுட்டு வா. என்னென்ன சமைக்கணும், அடுப்பு தெருவியலா இல்ல மண் செடியில தான் சமைக்கணுமா, எல்லாத்தையும் கேட்டுட்டு வானே. சரி மாடு, நான் போய் பேரை கொடுத்துட்டு கேட்டுட்டு வரேன். நீங்க எல்லாரும் போங்க. சின்ன பொண்ணு, நாங்க எல்லாரும் எங்க வீட்ல இருக்கோம். சின்ன பொண்ணு, நீ கேட்டு அங்க வா. சரி கோமதிக்கா, கேட்டுட்டு வரேன். கோமதிக்கா, நீங்க போட்டியில கலந்துக்க போறீங்களாக்கா? ஆமா சின்ன பொண்ணு, கண்டிப்பா கலந்துக்கதாம போறேன். அதான் அப்பவே சொன்னலாமா எல்லாரும் கலந்துக்கலான்னு. ஆமா கோமதிக்கா, இருந்தாலும் ஏமா சின்ன பொண்ணு, என்னாச்சு? கோமதிக்கா, அந்த வாழ்ந்த மாடி எப்படிக்கா குழம்பு வச்சுக்கிடுவா? ஒரு நாளும் சோறு கறி பொங்க மாட்டா. அவ வாழ்க்கையில குழம்பு வச்சு பழக்கமே கிடையாது. யார் வீட்லயா தான் குழம்பு வாங்கி தின்னுட்டு தெரியுறா. அவளை போய் குழம்பு வைக்கிற போட்டியில கலந்துக்க சொல்றிய? சின்ன பொண்ணு, அப்படியாமா? அதனாலதான் போட்டியில கலந்துக்க யோசிக்கிறியோ? ஆமா கோமதிக்கா, போட்டியில கலந்துக்கான்னு சொன்னோன்னே பக்குன்னு தாக்கா இருக்கு. என்ன பண்ணு தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, கவலைப்படாதே. உனக்கு பிடிச்ச குழம்பு எப்படி செய்யலாம்னு யூடியூப்ல பாருமா. சமைக்க தெரியாதவங்களே அதை பார்த்தானே சமைக்கிறாவே. சின்ன பொண்ணு, நீ அதை பார்த்து உனக்கு பிடிச்ச ஒரு குழம்பு கத்துக்கமா. போட்டி நாளுக்கு முன்னாடி நல்லா வைக்க கத்துக்கலாம். அப்படியே சொல்லுதியோ கோமதிக்கா? சரிக்கா, நான் வச்சு பழகிறேன். பயப்படாத சின்ன பொண்ணு, தைரியமா பண்ணுமா, நீ நல்லா தான் பண்ண போறா. சரி கோமதிக்கா, நான் வாரேன். பாத்தியா லட்சுமி, சின்ன பொண்ணு போட்டியில கலந்துக்க எவ்வளவு பயப்படுறானே. ஆமாக்கா, அந்த மாடி வீட்டுல ஒரு நாளுக்கு குழம்பு வச்சிருக்கானா, வச்சிருந்தா அவ பயந்துருப்பாளா? பரவாயில்ல லட்சுமி, யூடியூப் பார்த்து கத்துக்கிடட்டுமா, நல்லா சமைச்சிடலாம். அதை பார்த்தா எங்கக்கா, அதை பார்த்து சமைச்சா எங்க ஒழுங்கா சமைக்க முடியுது? அவங்களுக்கு மட்டும் தான் டெஸ்ட் நல்லா வருது போல, நம்மளாம் செஞ்சா நல்லா வராதுக்கா. இல்லம்மா லட்சுமி, சேல நேரம் நல்லா வருதுல்ல, சின்ன பொண்ணு நல்லா செஞ்சிருவா. சரி கோமதிக்கா, நான் வாரேன்க்கா, வீட்டில் ரொம்ப வேலை கிடக்கு பார்த்துக்கோங்க. சரிம்மா, போயிட்டு வா. ஏக்கா, அப்போ நாளைக்கு காலையில் வாக்கிங் போவோமா? நான் காலையில கிளம்பி வரட்டா? ஐயோ லட்சுமி, வேண்டாம்மா. காலையில் நடந்து மூச்சு வாங்குது நினைச்சாலே இப்பவுமே எனக்கு மூச்சு வாங்குது. லட்சுமி, போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. எப்பமா ஆரம்பிப்பாவ? ஏக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிருவாக்கா. சக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிப்பாவலாம். சரிம்மா சின்ன பொண்ணு, மெதுவாகவே ஆரம்பிக்கட்டும். என்னக்கா, குழம்பெல்லாம் வச்சு பழகியாச்சா? எதுக்குமா பழகணும் வசந்தி? நம்மளுக்கு தான் குழம்புக்கு தெரியும்ல, அதில் ஒரு நல்ல குழம்பா பார்த்து வச்சு விட வேண்டியதானே. சரி கோமதிக்கா, வைங்க. நீங்கள் நல்லா சமைப்பீல்ல, அதனால வச்சிருவீங்க. நாங்கள் தான் பல நாளாக உட்காந்து பல குழம்பு வச்சு பார்த்துட்டு வந்திருக்கோம். வசந்தி, பல நாளாக பல குழம்பு வச்சு பார்த்தியா? பரவாயில்லையே, போட்டியில் ஜெயிச்சிருவா போல இருக்கே. ஜெயிக்கணுங்கிற ஆசையில் தான் வச்சு பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னடாக்க போதுன்னு தெரியலல்ல. கோமதியக்காலாம் இருக்கும்போது நம்ம ஜெயிக்க முடியுமாமா? ஏமா வசந்தி எப்படி சொல்கிறா? நீ நல்லா வச்சு ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். அப்படியாக்கா? சரி சரி. சின்ன பொண்ணு, யூடியூப் பார்த்து குழம்புக்கு கற்றுக்கிட்டியா? ஏன் மாடு, அக்கா கேட்டுட்டே இருக்காவா, அமைதியாகவே இருக்கா? கோமதிக்கா, என்னக்கா கேட்டிய? சின்ன பொண்ணு, பதட்டமாவா இருக்கா? ஆமா கோமதிக்கா, ஒரே பதட்டமா இருக்கு. என்ன செய்ய போறேன்னு தெரியலக்கா. பயப்படாத சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சு கொடுமா, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாவ. சரிக்கா. இந்த கோமதியக்கா நல்ல குழம்பிக்க தெரியும், சீன் போடுறாவுமா. இந்த வாட்டி அவையில ஜெயிக்க விடக்கூடாதுமா, எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும். ஆமாக்கா. பழைய நாள் குழம்பு வச்சு பழகிருக்கேன்னு சொன்னா இந்த லட்சுமி எப்படி சிரிக்கான்னு பார்த்தியாவுமா? ஆமாக்கா. ஒருவேளை நம்ம வைக்கிற குழம்பு நல்லா இல்லைன்னு வையா, கோமதிக்கா குழம்பு எப்படியாவது கெடுத்து விட்டுணுமா. சரிக்கா. அந்த வேலையை நீ பார்த்துக்க, என்ன செய்யணும் நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன். சரிக்கா. வசந்திக்கா, என்ன குழம்பு வைக்க போறிய? உமா, கருவாட்டு குழம்பு தான் வைக்க போறேன் உமா. அப்படியாக்கா? அந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குமே. ஆமாம் உமா, என் புருஷனும் அதான் சொன்னாவே, அதான் அந்த குழம்பு வைக்கலான் இருக்கேம்மா. சரிக்கா. ஹலோ, மைக் செக் செக். நம்ம ஒரு பொங்கல் திருவிழா போட்டிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் பொங்கல் குழம்பு போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. யார் செய்த குழம்பு சிறந்தது என தீர்ப்பு வழங்க 3 நடுவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். நம்ம தச்சம்மா, நம்ம ஒரு நாட்டாம, அப்புறம் நம்ம ஒரு போலீஸ்காரரு.
இவங்க தான் இன்னைக்கு எந்த குழம்பு நல்லதுன்னு தீர்ப்பு வழங்க போறாங்க. போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு சிறப்பான 3 பரிசுகள் காத்திருக்கு. கலந்துகிட்ட எல்லாருக்கும் சிறப்பா ஆறுதல் பரிசுகளும் கொடுக்க போறாங்க. போட்டியில கலந்துக்கிற எல்லாரும் ரெடியா இருங்கம்மா. போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பமாக போகுது. கலந்துக்கிற எல்லாரும் நம்ம கோயில் மண்டபத்துக்கு வாங்க. அங்க வச்சுதான் சமைக்க போறீங்க. நீங்க சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச குழம்ப நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு 1 மணி நேரம் டைம் தருவாங்க. போட்டி இன்னும் சிறிது நேரத்துல ஆரம்பமாக போகுது. போட்டியை குறித்து நமது நாட்டாமையா இப்ப பேசுவார். செல்லப்பாண்டி, எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு? ஐயா, சும்மா 2 வார்த்தை சொல்லுங்க ஐயா. போட்டியில கலந்துக்கிற எல்லாரும் எந்த பதட்டமும் இல்லாம நிதானமா செய்யுங்கம்மா. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. கலந்துக்கிற எல்லாரும் மண்டபத்துக்கு போங்க. போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பமாக போகுது. கோமதிக்கா, போட்டி ஆரம்பமாக்க போகுதுன்னு சொல்றாளக்கா. இப்போ நான் என்ன பண்றது? என் மாடி என்ன பண்ணணும்? போய் சமைக்க தான் செய்யணும். வா போவோம். கோமதிக்கா வாரிகள் எல்லாரும் அங்கே போவோம். வாரேம்மா வசந்தி. சின்ன பொண்ணு, பயப்படாதம்மா. நல்லா பண்ணு. நாங்க எல்லாரும் அங்கதானே வரோம். சேர்ந்து நல்லா சமைப்போம்மா. அப்படியாக்கா? சரிக்கா. சரி வாங்கக்கா போவோம். பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நம்ம ஊர் திருவிழா கமிட்டி நடத்தும் பொங்கல் குழம்பு போட்டி ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. சமைக்கிறவங்களுக்கு கொடுத்த 1 மணி நேரம் இப்போ முடிய போகுது. இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க எல்லாரும் சமைச்சு முடிக்கணும். எல்லாரும் சீக்கிரம் செஞ்சு முடிங்க. வேகமா பண்ணுங்க. 1 மணி நேரம் முடிய போகுது. உங்களுக்கு கொடுத்த 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இனி யாரும் எதையும் சமைக்காதீங்க. நீங்க செஞ்ச குழம்ப ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு இங்க வாங்க. நடுவர்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா, என்ன குழம்பு பண்ணிருக்கீங்க? ஐயா, கருவாட்டு குழம்பு பண்ணியிருக்கேன்யா. ஓ, அப்படியா? உங்க குழம்ப சாப்பிட்டு பார்த்தேம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குமா. அப்படிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏம்மா, நீங்க போங்க, அடுத்த ஆள் வரட்டும். எல்லாரையும் குழம்பு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாவ. அப்போ கண்டிப்பாக நான் தான் ஜெயிக்க போகிறேன். வசந்தியா கொக்கா? நீங்க என்னமா செஞ்சிருக்கீங்க? சார், நான் ஆட்டுக்கால் பாயா பண்ணியிருக்கேன். உங்க பாயா ரொம்ப நல்லா இருக்குமா. இதுக்கு நீங்க ஆப்பம் இல்லை இடியாப்பம் தந்திருக்கலாம். இப்படி வெறும் குழம்புக்கு தந்தீங்களா, ஏமாத்திட்டீங்களே. அப்படிங்களா ஐயா? அடுத்த வாட்டி கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு தரேன். நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் மேடம். சரிம்மா, நீ இப்ப போலாம். சொல்லுங்கம்மா, நீங்க என்ன சமைச்சு எடுத்து வந்திருக்கீங்க? இதுல எந்த டேஸ்ட்டுமே தெரியலையே. சாம்பார் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதோட டேஸ்ட் சாம்பார் மாதிரி இல்லையம்மா. போன வருஷம் நீ தானம்மா ஜெயிச்சா. நீ பண்ண குழம்பு மாதிரி இல்லையே. சாப்பிடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்றேன், தப்பா எடுத்துக்கதம்மா. இது நல்லாவே இல்ல. சரிங்க ஐயா. நான் எப்பவும் செய்யற மாதிரி தான் செஞ்சேன். ஆனா சாப்பாடு ஏன் இப்படி வந்திருக்கு எனக்கு தெரியல. சரிங்கம்மா, வருத்தப்படாதீங்க. அடுத்த வருஷம் பாத்துக்கோங்க. இப்போ எடுத்துட்டு போங்க எல்லாத்தையும். யோமா, கோமதிக்கா குழம்பு நல்லாலன்னு சொல்லிட்டாவ பத்தியா? ஆமாக்கா. நான் தான் உமா அவிய குழம்புல உப்பள்ளி போட்டேன். அவிய நிறைய பொருள் கொண்டு வந்தாவுமா. அது எல்லாத்தையும் நான் தான் மாற்றி வச்சேன். குக்கர்லேயும் விசில் வச்சாவ. நான் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டேன் உமா. அப்படியாக்கா? ஆமாம் உமா. பிற என்ன எல்லா வருஷமும் அவியலே ஜெயிச்சிட்டு இருக்காவ. நம்ம எப்போ தான் ஜெயிக்கிறது? அதான் உமா அப்படி பண்ணேன். பாவம்க்கா கோமதிக்கா. ஏ உமா, என்னாச்சு உனக்கு? எல்லா வருஷம் அவியிலே ஜெயிச்சு எல்லா பொருளும் எடுத்துகிட்டே போவாவ. நான் நின்று வேடிக்கை பார்க்கணுமோ? நீ சும்மா இருவ. யார்கிட்டையுமே காட்டி கொடுத்துறாதே. சரிக்கா. என்னம்மா குழம்பு எடுத்து வந்திருக்கீங்க? இப்படி சொம்பளை கொண்டு வந்திருக்கீங்க? அது வாங்கய்யா, இது ரொம்ப பழமையான குழம்புங்கய்யா. அதான் சொம்பளை எடுத்து வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற, பழைய குழம்பா? இல்ல தாத்தா, 150 வருஷம் பழமையான ரெசிபின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி உள்ள ஒரு குழம்பு. அப்படியாம்மா? சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கே. டேஸ்டா தானே இருக்கும். நல்ல சூப்பரான ஹோட்டல்ல பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன வேலை? என்னம்மா எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? உங்க குழம்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா ஐயா? நீங்க சொன்னதை நினைச்சு நான் ரொம்ப பூரிச்சு போயிட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்குதுமா. இதை எப்படி செஞ்சீங்க? யாருக்கு தெரியும்? ஹோட்டல்காரங்கிட்ட தான் கேட்கணும். என்னம்மா ஹோட்டலா? இல்ல மேடம், ஹோட்டல் ஸ்டைல செஞ்ச சூப்பரான குழம்புன்னு சொல்ல வந்தேன். எப்படி செஞ்சீங்க? எல்லாரும் செய்யற மாதிரி அண்டால எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு தாளிச்சு அப்படிதான் செஞ்சேன். எல்லாரும் அப்படிதாம்மா செய்வாங்க. நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு செய்முறையை கேட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். இவங்க ரொம்ப பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களால சொல்ல முடியல. ஆமாங்க சார், ஆமா. சரிம்மா, எல்லாரும் செஞ்ச குழம்பு விட உன் குழம்பு தான் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா. ஹோட்டல்கார அண்ணாச்சி வாழ்க. என்னம்மா திரும்ப திரும்ப ஹோட்டல் ஹோட்டல்னே சொல்ற? இல்ல மேடம், ஹோட்டல்ல செய்யற ரெசிபில அதான் நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். சரிம்மா, சரி, நீங்க போயிட்டு வாங்க. நல்ல வேலை, ஹோட்டல்ல குழம்பு வாங்கிட்டு வந்தோம். இல்லைன்னா அவ்வளவுதான். ஹோட்டல்கார அண்ணாச்சி நீங்க வாழ்க. பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடத்தின குழம்பு போட்டி இப்போ முடிவடைஞ்சிருச்சுமா. எல்லாரோட சாப்பாடையும் நடுவர்கள் சாப்பிட்டு பார்த்தாங்க. யாரோட குழம்பு நல்லா இருக்குன்னு அவங்க தீர்ப்பு வழங்க போறாங்க. நீங்க எல்லாரும் இந்த போட்டியை ரொம்ப நல்லா பண்ணீங்க. எல்லாரோட சமையலும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆமா,
நிறைய பேரோட குழம்பு ரொம்ப வித்தியாசமானதா இருந்துச்சு. ஆனா உங்க எல்லாரையும் ஒருத்தர் ரொம்ப வித்தியாசமா நல்லா சமைச்சிருந்தாங்க. அவங்கதான் இந்த போட்டியில ஜெயிக்க போறாங்க. அவங்க யாருனா? அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம சின்ன பொண்ணுதான். என்னது, நானா? ஐயோ, நானா ஜெயிச்சிட்டேன்? ஐயோ பெருமாளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நான் போட்டியில ஜெயிச்சிட்டேனா? பரவாயில்லையே வளர்ந்த மாடு, எப்படியோ குழம்பு நல்லா செஞ்சு ஜெயிச்சிட்டியே. சின்ன பொண்ணு வாழ்த்துக்கள்மா. ரொம்ப தேங்க்ஸ் கோமதிக்கா. ஐயோ உமா, கஷ்டப்பட்டு கோமதிக்க குழம்புக்கு எடுத்து வச்சா இந்த சின்ன பொண்ணு ஜெயிச்சிட்டாளே. ஆமாக்கா. இந்த வருஷமும் பரிசு நமக்கு இல்லாம போச்சே உமா. ஆமாக்கா. சின்ன பொண்ணு, அதான் பரிசு வாங்க கூப்பிடுறாங்களாமா, போ. சரி கோமதிக்கா, போய் வாங்கிட்டு வரேன். சரிம்மா, சரி, ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வா. இந்த மாபெரும் பொங்கல் குழம்பு போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசை தட்டி செல்வோம். சின்ன பொண்ணு வாங்கம்மா, உங்க குழம்பு ரொம்ப நல்லா இருந்து, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நீங்க தான் அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜை வின் பண்றீங்க. நானா? ஐயா ரொம்ப சந்தோஷம். இனி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி உள்ள குழம்பு கூட ஃப்ரிட்ஜில் பத்திரமா வச்சுக்கலாம். பொங்கல் குழம்பு போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டி செல்கிறார் சின்ன பொண்ணு.